விஜய்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லி தானே வாக்கு கேட்டீங்க. இப்ப 3 சிலிண்டர் தான்றீங்க. சரி, அந்த 3 சிலிண்டரையும் முழுசா கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. குடும்ப வருமானம் வந்து ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணுங்கிறீங்க. 2.5 லட்சத்துக்கு கம்மியானா 20,000க்கும் கம்மியா மாச வருமானம் இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கே. இன்னைக்கெல்லாம் 400 500 கூலி இல்லைன்னா யாருமே வேலைக்கு போறதுக்கே தயாரா இல்ல. யாருக்கான அரசு? யாரோட வரி பணத்தை யாருக்கு வாங்கி கொடுக்குறீங்க? யாரு வரி கட்டுற எந்த மக்களுமே சந்தோஷமா இல்ல. 100 யூனிட் இலவச மின்சாரம் இருந்தப்ப கூட கரண்ட் பில் கம்மியா வந்துட்டு இருந்துச்சு. இப்ப 200 யூனிட் அறிவிச்சிருக்கீங்க. எக்கு தப்பா பில்லு வருது எல்லாருக்குமே. இது என்னன்னு கேட்டா அதையும் ஒரு தெளிவான ஒரு இது கிடையாது. அதே மாதிரிதான் மோதிரம், தங்க மோதிரம் யாருக்கு என்ன பலனு? இந்த கேட்டா பிரசவத்தை ஊக்குவிக்கிறேன் அரசு மருத்துவமனையில அப்படின்னா, ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இந்த பணத்தை நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் வருவாங்களா? இல்ல மோதிரத்துக்கு வருவாங்களா? யாருமே சந்தோஷமா இல்ல. இந்த பிரச்சனையை பேச சொல்றதே தாவேகாக்காரங்க தான். இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் 3 சிலிண்டர் நம்ம